சொர்க்கவாசல் இந்த படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்திபனுக்கும் சரி கட்டபொம்மனுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை இருக்கும். பார்த்திபனுக்கு எப்படியாவது ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகணும்னு இருக்கும். அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் சொர்க்கவாசல்னு நினைப்பாரு. அதே மாதிரி கட்டபொம்மனும் 30 வருஷம் ஜெயிலில் இன்ஸ்பெக்டராக இருந்துட்டோம், எஸ்பியா ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஜெயிலை விட்டு வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாரு. ஸோ அவருக்கு அதுதான் சொர்க்கவாசலாக இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டரை கனெக்ட் பண்ணி இந்த படத்தோடைய டைட்டிலை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கட்டபொம்மனுடைய ஸ்டார்டிங் டைலாக் என்னவா இருக்கும் அப்படின்னா, சொர்க்கத்தில் போய் முட்டி போடுவியா இல்லை நரகத்தில் ராஜாவாக இருக்கணும்னு ஆசைப்படுவியான்னு இந்த டைலாக் மூலமாக தான் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டருமே நரகத்தில் ராஜாவாக இருக்க ஆசைப்படுவாங்க. ஆர்ஜே பாலாஜி நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் சொர்க்கவாசல். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இப்போது இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய கதை ப்ரெசன்ட் போர்ஷன் 2000 நடக்கிற கதையாக காட்டியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக ரிட்டையர்ட் ஜட்ஜி இஸ்மாயில் இந்த கேஸை விசாரிக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒரு கடையில் நியூஸ் பேப்பர் மூலமாக ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பருடைய வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 2000னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் 1999 நடக்கிற கதையாக காட்டியிருப்பாங்க. 1999 கதை நடக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக 99 ரிலீஸ் ஆன துல்லாத மனம் துள்ளும் போஸ்டர் பார்த்திபனுடைய கடைக்கு பக்கத்தில் ஒட்டி வச்சுருப்பாங்க. 90s காலகட்டத்திலலாம் ரஜினியோடைய ரசிகர் மன்றம் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸாக ரஜினி ரசிகர் மன்றம் போஸ்ட்டுமே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரும் 90s எவ்வளோ ஃபேமஸோ விஜயகாந்தும் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தார். அதுக்கான டீட்டெயிலாக பார்த்திபனும் சரி அவங்க அம்மாவும் விஜயகாந்தோடைய ஃபேன்ஸாக இருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக அவங்களுடைய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்தோடைய ஃபோட்டோஸ் அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பாங்க. இந்த சீனில் பார்த்திபன் நைட் ஷோ விஜயகாந்த் படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவங்க அம்மா கிட்ட. அதுக்கு நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மூலமாக ஃபேமிலியே விஜயகாந்தோடைய ஃபேனாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதையில் பார்த்திபனுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன கோபம் வந்ததுனால எவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்திபனுடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கும். போலீஸ்கார் அவங்க கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் பண்ணதுனால இந்த போலீஸ்காரரே ஒரு கொலைக்கு சாட்சியாக மாறியிருப்பார். படத்தில் புத்தருடைய படத்தை அங்கங்கே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. புத்தர் சொல்கிற ஒரு விஷயம் இந்த படத்துலையுமே கனெக்ட் ஆகும். என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சின்ன கோபம் பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுவுமே பார்த்திபனுடைய கேரக்டரோட கனெக்ட் ஆகும். பார்த்திபனுக்கு முன்கோபம் இருந்ததுனால தான் ஜெயிலுக்கே வந்திருப்பார். பார்த்திபன் முன்கோபமாக இருந்தாலும் இவருக்குள்ளேயும் ஒரு ஹியூமன் கான்சியஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக ஜெயிலுக்குள்ளே சுனில்குமார் சிகாக்கு ஒரு மருந்து கொடுத்து சாப்பாட்டில் கலக்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் பார்த்திபன் அந்த மருந்தை சாப்பாட்டில் கலக்கி கொடுத்துருக்க மாட்டார். ஸோ இவர் என்னதான் ஜெயிலுக்குள்ளே வந்தாலும் நல்லவராக தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இஸ்மாயிலோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு அப்படிங்கிற மாதிரி தான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இவரை கொஞ்சம் ஏஜ் ஆனவர் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இவருக்கு அசிடிட்டினால ரொம்ப அவஸ்தைப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவருடைய சீனு ஒவ்வொரு சீன்லையுமே உட்கார்ந்து பேசுகிற மாதிரி தான் வரும். ஸோ இது மூலமாக இவருக்குமே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அசிடிட்டிக்காக ஹாட் வாட்டரில் ஈனோ குடிக்கிறது, இளநீ குடிக்கிறது, கொஞ்சம் எந்திரிச்சு வாக் பண்ணுற மாதிரி, நின்று பேசுகிற மாதிரின்னு இஸ்மாயிலோடைய கேரக்டரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக சேரில் உட்காந்து எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ப்ராப்பர்ட்டிக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அல்வா, பைபிள், மிளகாப்படி இந்த பொருள் எல்லாம் வச்சு தான் கலவரமே நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் ஒருத்தர் சாம்பார் பொடி தாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு போவார். இந்த சாம்பார் பொடி வச்சு தான் சண்முகத்தையே கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த கொலையில் பார்த்திபன் மிளகாப்பொடினால மாட்டிக்கிடுவார். அல்வா கொடுத்து தான் சிகாவை கொள்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹென்ரிக்கோட பைபிளை சுனில்குமார் கிழிச்சிருவார். அந்த கோவத்தில் ஹென்ரிக்கு சுனில்குமாரை அடிச்சு ஜெயில இருக்கிற ஒரு அக்யூஸ்டு போலீஸ் அடிச்சிட்டான் அப்படிங்கிற கோவத்துல தான் ஹென்ரிக்க சுனில்குமார் ரூம்குள்ள வச்சு கொலை பண்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இந்த படத்துல ப்ராப்பர்ட்டிக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க.
இந்த படத்தில் பார்த்திபனுக்கு ஜோடியாக வர ரேவதியோடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா லவ் போர்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் போல்டான கேரக்டராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. பார்த்திபனுடைய கடைக்கு ஆப்போசிட்டில் பூக்கடை வச்சுருப்பாங்க. பார்த்திபன் கிட்ட சில்லறை கேட்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சில்லறைலாம் இல்லை அப்படின்னு விளையாட்டுக்கு தான் பார்த்திபன் சொல்லியிருப்பாரு. ஆனால் அதை சீரியஸாக எடுத்து நான் ஒரு பெரிய பொக்கே கடையை வைக்க போகிறேன், உன் கடையை விட பெரிய கடையாக வைப்பேன் அப்படின்னு போல்டாக சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து ரேவதி கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதும் பார்த்திபனுடைய அம்மா வரலையா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு உங்களை மாதிரியெல்லாம் எங்களுக்கு ஓசி ஜூஸ்லாம் கிடைக்குமான்னு ரொம்ப போல்டாக பதில் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டயலாக் மூலமாக பார்த்திபனுடைய அம்மா கடையை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்காக ஆடியன்ஸுக்கும் கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரேவதியோடைய கேரக்டர் மூலமாக ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. இஸ்மாயில் வந்து ரேவதியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இஸ்மாயில் வந்து காதையும் கழுத்தையும் பார்ப்பாரு. அப்போ எல்லாமே வந்து கோல்டாக போட்டிருப்பாங்க. ஆனால் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து ரேவதி கழுத்தில் கயிறும் கையில் கண்ணாடி வளையல் தான் போட்டிருப்பாங்க. அங்கேயே வந்து பார்த்திபனுடைய ஃபேமிலி டோட்டலாக செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்மாயிலும் புரிஞ்சுக்குவார். அதுக்கான டீட்டெயிலாக ஒரு டயலாக்கு இஸ்மாயில் சொல்லுவார். என்ன டயலாக் அப்படின்னா, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ கரெக்டாக பதில் சொல்லிட்ட அப்படின்னா அதை நான் நம்பிட்டேன் அப்படின்னா இனிமேல் உன்னை யாருமே கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டயலாக் சொல்லியிருப்பாரு. இது மூலமாக இஸ்மாயிலுக்கு பார்த்திபன் வெளில போயிட்டாரு அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த டயலாக்கை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கட்டபொம்மனுடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்பெக்டராக ஜெயிலுக்குள்ளே இருப்பார். இவருக்கு இன்கம் பத்தலை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் கேரக்டராக காட்டியிருப்பாங்க. இவருக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளேயும் ப்ரொமோஷன் கிடச்சி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு ரொம்பவே ஆசைப்படுவார். ஆனால் அந்த இடத்துல எஸ்பி சுனில்குமார் வந்துடுவார். அவர் மேலே கட்டபொம்மன் வந்து கோபமாக இருக்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, சுனில்குமாரோடைய ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது முறைச்சி பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. கட்டபொம்மனுக்கு நேரம் வர்ற வரைக்கும் பொறுமையாக காத்திருப்பாங்க. நேரம் வரும்போது சுனில்குமாரை மாட்டி விட்டுட்டு இவர் ப்ரொமோஷன் வாங்கிடுவார். அதே மாதிரி இஸ்மாயில் கூட இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போதும் இஸ்மாயில் என்ன பண்ணுவார் அப்படின்னா கட்டபொம்மன் வந்து மாலை போட்டிருக்கிறத பார்ப்பாரு. ஸோ இந்த ஒரு ஷார்ட் மூலமாக கிளைமேக்ஸில் இவரும் ப்ரொமோஷன் வாங்கிட்டாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சீனு கட்டபொம்மன் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டே வர மாதிரி தான் காமிப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன் தான் இஸ்மாயில் வந்து கட்டபொம்மனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒருவேளை கட்டபொம்மனுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சி அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக சாமிக்கு மாலை போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக காட்டியிருப்பாங்க. கென்ரியோடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு ட்ரக்குனால ஜெயிலுக்குள்ளே வந்த மாதிரி பேக் ஸ்டோரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து ஜீசஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு ஜெயிலுக்குள்ளேயே இவர் வந்து ஒரு ஃபாதராக காட்டியிருப்பாங்க. எப்போதுமே ஜீசஸ் அப்படின்னா ஒயிட் கலராக தான் இருப்பார். இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக கருப்பு ஜீசஸ் மாதிரி ஹென்ரிக்கை காமிச்சிருப்பாங்க. ஒரு பாசிட்டிவான நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பாசிட்டிவான கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ஹென்ரிக்கு வந்து ஜீசஸ்ன்னு சொல்லி ரொம்ப கிறிஸ்துவ மதத்தை வந்து கும்பிடுவார். அதே மாதிரி பார்த்திபனுக்கும் வந்து இன்னைக்கு பெயில் கிடைக்க போகுது அப்படின்னு ஜெயிலுக்குள்ளே ஒரு சின்ன கோயில் இருக்கும், அதை கும்பிட்டுட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பசீரும் ப்ரேயர் பண்ணுறதை காட்டியிருப்பாங்க. ஸோ ஜெயிலுக்குள்ளே எல்லா மதமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிகாவோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்தில் கெட்டவராக இருப்பார். கென்ட்ரிக்கோட பேசி பேசி நல்லவராக மாறுவார். கென்ட்ரிக்னால தான் சிகா வந்து நல்லவராக மாறி இருப்பார். கென்ட்ரிக் வந்து ஒரு கட்டத்தில் இறந்து போனதுக்கு அப்புறமாட்டி சிகா வந்து திரும்பவும் வில்லனா மாற ஆரம்பிப்பாரு. சிகாவோடைய மனசாட்சியா கென்ட்ரிக்கோடைய கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரங்கு கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோடைய கதை முழுக்க முழுக்க ஜெயில தான் நடக்கும். ஸோ ஜெயிலில் நடக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் சின்ன சின்னதாக பேக் ஸ்டோரியை ஒன்லைனில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ரங்கு கேரக்டருக்கு மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கான டீட்டெயிலாக எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா பார்த்திபன் வந்து ரங்கு கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு, நீ எப்படி உள்ளக்க வந்த அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ரங்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நாங்கள்லாம் உள்ளக்க வர்றதுக்கு காரணமே தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாரு. ரங்கு கேரக்டர் மூலமாக ஜெயிலில் ஜெண்டர் ப்ராப்ளம்னால இவங்க எவ்வளவு வழி அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. சீலனுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக தடா கேஸில் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரியும் அவருடைய தமிழ் லாங்குவேஜையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து ஈழத்தமிழருக்கு போராட்டம் பண்ணி தான் வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக கென்ட்ரிக் வந்து இறந்த உடனே போலீஸுக்கும் கைதிக்கும் இடையில சமாதானமான கோரிக்கைகள் வைக்கிறதுக்கும் போராடுறதுக்கும் இந்த சீலனுடைய கேரக்டரை அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க.
அடுத்ததா மோகனுடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பொண்ணை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸில் தான் வந்து இவர் ஜெயிலுக்கு வந்த மாதிரியும் ஒரு பேக் ஸ்டோரி வச்சுருப்பாங்க. இவர் படம் ஃபுல்லாகவே வந்து பொண்ணு ரோஜாவை பற்றி தான் வந்து பேசுவார். அதில் ஒரு டயலாக் பார்த்தோம் அப்படின்னா செம்பருத்தி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் அந்த படத்தில் வந்து ரோஜா தான் வந்து ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அப்போ ரோஜா தானே பேர் வச்சுருக்கணும், எதுக்கு செம்பருத்தி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சிகா கிட்ட கேட்குற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. 90s காலகட்டத்தில் பிரசாந்தும் ரோஜாவும் சேர்ந்து நடித்த செம்பருத்தி படம் வந்து 1992 ரிலீஸ் ஆகிருக்குது. அதையுமே இந்த படத்தில் வச்சு டார்க் காமெடியாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். வெளியில் என்ன தப்பு பண்ணி ஜெயிலுக்குள்ளே வந்திருந்தாலும் இவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. மினிஸ்டர் எப்படி வசதியாக இருக்கிறாங்க, டைகர் மணி பவுடர் சேல்ஸ் பண்ணுறது, கென்ரிக், குக்கர், சிகா, பார்த்திபன் இவங்கெல்லாம் கெட்டவங்களாக இருந்து உள்ளே வந்ததுக்கப்புறமாட்டி நல்லவனாக மாறுறது, இந்த மாதிரி அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது, மைண்டை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்களா இல்லை மோகன் கேரக்டர் மாதிரி அவங்கள தன்னை இழந்துட்டாங்களா அப்படிங்கிறத மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஜெயிலுக்குள்ளே ஒவ்வொரு கேரக்டரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஜெயிலில் அங்கங்கே படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. யாருடா அந்த படம் வரைகிறா அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோடைய இன்ட்ரோடக்ஷன் சீன்லேயே வந்து கட்டப்பொம்மன் வந்து ஒருத்தரை அடித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிகா, கென்ரிக், சீலன், மணி, ரங்கு, பார்த்திபன் இவங்க எல்லாம் எந்த வருஷம் ஜெயிலுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக இந்த ஒரு ஃபைல் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் பசீர் வந்து 30 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்து பாரு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. இந்த ஃபைல் மூலமா அதுக்கான டீட்டெயிலும் ஆடியன்ஸ்க்கு காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபைல்ல மட்டும்தான் வந்து பார்த்திபன் எம்னு இன்ஷியல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா பேரு முனுசாமி அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ்ல பார்த்திபனுடைய குடும்பம் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துவாங்க. அந்த ஹோட்டலோடைய பேரு முனுசாமி ஹோட்டல்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்திபன் ஜெயிலுக்குள்ள வந்த உடனே பார்த்திபன் கிட்ட ஒரு சில பேர் தப்பா நடக்க ட்ரை பண்ணுவாங்க. அதை கட்டபொம்மன் கிட்ட சொல்லுவாரு. ஆனா அதை முழுசா கூட சொல்ல விட்டுருக்க மாட்டாரு. என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த செவத்துல வரைஞ்சு வச்சிருப்பாங்க. சுனில்குமார் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அக்யூஸ்ட் தான் போலீஸா மிரட்டுற மாதிரி இருக்கும். இவங்களெல்லாம் அடக்கிறதுக்கு தான் சுனில்குமாரை வர வச்சிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு ஷாட்ல அக்யூஸ்ட் வந்து போலீஸ்காரரை அடிக்கிற மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த சீன்ல கட்டபொம்மன் வந்து ரங்க தப்பான மோட்டிவ்ல தொடுவாரு. அப்ப பசீர் வந்து கட்டபொம்மனை ஒரு அதட்டுவாரு. இந்த ஒரு ஷாட் மூலமா பசீர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரங்கு வந்து ஜெயிலுக்குள்ள எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் டயலாக் மூலமா கன்வே பண்ணாம இந்த சீன் மூலமாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. பார்த்திபன் ஜெயிலுக்குள்ளே சமைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமாட்டி எல்லாருமே சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்திபன் கிட்ட சொல்லுவாங்க. அப்போ குக்கருடைய சமையல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு ஷார்ட் மூலமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா குக்கர் நல்லா சோறு போடு அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ பார்த்திபன் சமைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த எழுத்து மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ரங்கு வந்து இஸ்மாயில் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி பார்த்திபனை சுனில்குமார் கூட்டிட்டு போனாரு அப்படிங்கிறத இஸ்மாயில் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா பார்த்திபன் வந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த கேலண்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்திபனோட இன்ட்ரோடக்ஷன் சீன் பார்த்தா வண்டி கதவை திறந்து வெளியில வர்ற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த இடம் தான் உனக்கு சொர்க்கவாசல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கட்டபொம்மனோட இன்ட்ரோடக்ஷன் சீன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஜெயிலுக்குள்ள கதவை திறந்து ஒருத்தரை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து கதவை திறந்து வர மாதிரி அதாவது சொர்க்கவாசல் மாதிரி காட்டியிருப்பாங்க. கட்டபொம்மன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இஸ்மாயில் வந்து கேமராவை ஆன் பண்ணுவாரு. அப்போ ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா அந்த ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி காமிப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோல் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல மகாராஜா படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பாருங்க. சொர்க்கவாசல் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.